முக்கியமான விஷயம், பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இணைக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாது. ரொம்ப பேர் இன்னும் பேன் கார்டு ஆதார் கார்டுனாலே என்னன்னு தெரியாது, எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதை இணைக்கணுன்ற விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இது தெரியாமல் பேங்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு பணம் டெபாசிட் ஆகிருக்கும், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பாங்க. போடும் போதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பேங்க்கில். நீங்கள் அந்த பணத்தை போய் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு ஆதார் கார்டை இணைச்சா தான் நான் வந்து உங்களுக்கு பணம் தருவேன், இல்லைன்னு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மையிலே என்னன்னே தெரியாது. பான் கார்டு ஆதார் கார்டு இணைக்க நம்ம தான் பேங்க்கில் கொடுத்துருக்கோம்ல, இணைஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பேசிக் என்னன்னே தெரியாது. ஸோ பேன் கார்டு வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆதாரும் பேன் கார்டு கண்டிப்பாக இணைக்கணும். அப்படி இணைக்காமல் இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கம் வந்து ரூ. 1000 வரைக்கும் அவதாரம் வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த ஃபைனை கட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஆதாரம் பேன் கார்டை இணைக்க முடியும். சரி, ஓகே, என்னோடய பேனும் ஆதாரம் இணைக்கலை, இல்லை இணைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலை, அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஆதாரும் பேனும் இணைஞ்சிருக்கான்றதை நீங்களாக செல்ஃபாக செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது என்னன்னு தெரியலன்னா, அருகில் உள்ள இ-சேவை மையத்தில் உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கொண்டு போய் என்னோடய ஆதாரும் பேனும் இணைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்லி கொடுங்க. அவங்க கரெக்டாக செக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உங்களோட பேனும் ஆதாரம் இணைஞ்சிருக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க்லேயே போய் நீங்கள் இணைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் அதில் போய் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா அருகில் இ-சேவை மையத்தில் போய் ஆதாரம் பேனை இணைச்சிக்கோங்க. ஆதார் பேனை இணைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இணைக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்கிறதுக்கு அரசாங்கம் ரொம்ப நாளாக டைம் கொடுத்தாங்க. ஒரு 3 வருட காலமாக 4 வருட காலமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போலாம் ஃபைன் போடலை. சரிங்களா? இப்போ வந்து யாருமே இணைக்கலன்றதுனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு ஃபைனாக போட்டிருக்காங்க. ஸோ ஆதாரையும் பேனையும் இணைக்கணும். இந்த ஆதாரையும் பேனையும் இணைக்கணும்னா முக்கியமான விஷயம், ஆதார்லேயும் பேன் கார்டுலேயும் பேர் கரெக்டாக இருக்கணும். பேர் கரெக்டாக இருக்குன்னா நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆதாரில் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணணுன்றதை உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, பான் கார்டில் என்ன தப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதாரையும் பேனையும் இணைச்சிக்கலாம். ஆதாரையும் பேனையும் இணைச்சா மட்டும்தான் உங்கள் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க முடியும். சரிங்களா?